கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அது ஒரு பிரதான சாலை, நகர்ப்புற சாலை. அதிகமான போக்குவரத்து நெரிசல். அங்கே சிவப்பு விளக்கு அந்த போக்குவரத்தினுடைய நெரிசலை சரிபடுத்த இருக்கிறது. யாரும் சாலையை கடக்கவில்லை. ஊர்தியை ஓட்டி வந்த ரவி நினைக்கிறான், யாரும் இல்லை, கடந்து விடலாம். திடீரென்று கடக்க முற்படுகிறான். அங்கே ஒரு சிறுமி வருகிறாள். திடீரென்று விபத்து தவிர்க்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அன்றைய செய்தித்தாள் செய்தி அவனுடைய காதுக்கு வருகிறது. விதிகளை மீறியதால் ஒரு குடும்பம் சிதறியது என்று. அவனுடைய காது அருகில் அங்கே நின்ற முதியவர் சொல்கிறார், சட்டம் தண்டனைக்காக அல்ல, உயிரை காக்கத்தான். அவனுக்கு புரிகிறது. எனவே சட்டமும் விதிகளும் தண்டனைக்காக அல்ல, மனித நேயத்திற்காகத்தான் என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே உதிர்க்கிறது. இன்றைய முதல் வாசகம், பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம். எனவே நாம் சட்டத்தை ஒரு தண்டனையாக பார்க்காமல் அதை மனிதநேய செயலாக பார்க்கின்ற பொழுது அங்கே மனிதநேயம் சீர்தூக்கி நிற்கிறது. பாவத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். பாவம் போக்கும் பலியாக ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆட்டுக்குட்டி என்ற சொல் 3 விதமாக பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது நமக்கு தெரியும், பாஸ்கா பலியான